இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா வந்து இளையராஜா கான்செர்ட்க்கு போறோம். இப்போ நம்ம வந்து தூத்துக்குடியில இருக்கோம். தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு இப்போ நம்ம போகணும்னா, இப்போ வந்து வாங்க கைஸ் நம்ம போலாம். இப்போ டைம் வந்து 3:45 கிட்ட ஆகுது. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போது தூத்துக்குடி டு திருநெல்வேலி நம்ம போகணும். ஸோ நியர்லி அப்ராக்சிமேட்டாக 40+ கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த ஷோ ஸ்டார்ட் டைமிங் வந்து 6ன்னு போட்டிருக்காங்க. அங்கே ரெட்டியார்பட்டி ஹில்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு பிளாட்ஸில் தான் வந்து ஷோ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட் என்ட்ரி வந்து 5:30லேருந்தே அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 5K ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்மளோட பிளாட்டினம் டேக் வாங்கிட்டு உள்ளே போகிறது தான். நம்மளோட பிளாட்டினம் ஈவெண்ட் டேக் வாங்கியாச்சு. நியர்லி 10,000 பேர் வந்திருக்காங்க ஈவெண்ட்டுக்கு. என்னுடைய சாமி இளையராஜனுடைய ஹார்மோனியும் மியூசிக்கோ யாராலையும் நிறுத்தவே முடியாது. அதை பாடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இளையராஜா இசைஞானி. 6:30க்கு நம்மளோட வெயிட் ஓவர் ஆகிருச்சு. த கிரேட் இசைஞானி இளையராஜா என்ட்ரி வந்தாச்சு. ஸோ வரப்போகிற கிளிப்ஸ்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி பாடு கேட்டு ஒருத்தருக்கு தெரியாது. தெரியாதது வரைக்கும் அது உத்தமம். தெரிஞ்சிருச்சுன்னா we don't care. தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பாடினாரு. அதனால அது சரியா அந்த சுரஸ்தானங்கள் சரியா வரல. அதுக்காக தான் அதை சொல்லி காட்டி அவரை இறக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நல்லா பாடுறவர் இன்னும் நல்லா பாடணுங்கிறதுக்காக.